தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்த பின் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் நாங்கள் எங்களுடைய கட்சிக்கென்று தனி சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் பெற்றே போட்டியிட்டு வந்தோம். 2019ஆம் ஆண்டும் மட்டும் விதிவிலக்காக கூட்டணி சின்னத்திலே போட்டியிட்டோம். இந்த முறை இப்பொழுது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு தனியாக சின்னம் ஒதுக்க சொல்லி கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். எனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவோம். கடந்த 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி என்று தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் 2011 மற்றும் 16 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட டிவி சின்னத்தை ஒதுக்குமாறு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்ததோடு மட்டுமின்றி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதி நீதி அரசர் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த சின்னத்தை ஒதுக்கி தருமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு நாங்கள் கேட்ட அந்த டிவி சின்னத்தை ஒதுக்கி தருமாறு ஏற்கனவே நாங்கள் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரிடத்திலே இன்று காலை எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் அவர்கள் இந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களையும் இன்று காலை சந்தித்திருக்கிறார்கள். நானும் சீஃப் எலக்டரல் ஆபீசர் தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அலுவலர்கள் சத்யசாகு அவர்களையும் இன்று சந்தித்து எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குமாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக அந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று நம்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் கூட்டணி முடிந்த உடனேயே அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்றன. 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்துவிட்டு தேர்தல் சின்னம் தொடர்பாக பேட்டியளித்தார். மாநிலம் முழுவதும் தங்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்தை வேறு யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்றும் அவர் தேர்தல் ஆணையரிடம் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.